சினிமாவில் பீக்கில் இருந்த எம்ஜிஆர் ஒரு சிங்கருக்காக ஒரு மாதம் வெயிட் பண்ணார். அந்த சிங்கர் வேறு யாரும் இல்லை, எஸ்பி பாலசுப்ரமணியம் தான். அடிமை பெண் படத்துக்கு 1000 நிலவே சாங் பாடுறதுக்காக எம்எஸ்பி ரெக்கமெண்டேஷனில் வந்து எம்ஜிஆர்கிட்ட அறிமுகமாகி அந்த பாடல் எம்ஜிஆருக்கு பிடிச்சி போக மிக நெருக்கமானவர் தான் எஸ்பிபி. 1000 நிலவே வா ஓர் 1000 நிலவே ஸ்டோரி டே 2ல் இன்றைக்கி எஸ்பிபி பாலசுப்ரமணியத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ்பிபி எம்ஜிஆருக்கு மட்டும் இல்லை, சிவாஜி கணேசனுக்கும் நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. ரஜினி, கமல், விஜய், அஜித்னு இவர் நிறைய நடிகர்களுக்கு பாடல் பாடியிருக்காரு. ரஜினிக்காக பாடினதில் இந்த ஒரு சாங் எனக்கு எப்பவுமே ஃபேவரட். கமலுக்காக பாடினதில் இந்த ஒரு சாங். வாழ்க்கை நடனம் நீ ஒப்புக்கொண்ட பயணம் அது முடிந்தோடு தொடங்க. 1000 பாடல்கள் பாடின எஸ்பிபி தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு 16 லாங்குவேஜில் பாடல்கள் பாடியிருக்காரு. இது வரைக்கும் அவர் 6 தேசிய விருதுகளை வாங்கியிருக்காரு. அவர் கிடைச்ச முதல் தேசிய விருது இந்த பாடலுக்கு தான். அவர் வாங்கின கடைசி தேசிய விருது தமிழில் தங்க தாமரை மகளை பாடலுக்காக வாங்கினார். விஜய்க்காக நிறைய பாடல்கள் பாடியிருந்தாலுமே இந்த ஒரு சாங் எப்போவுமே என் ஃபேவரட், அழகூரில் பூத்தவளே. பாடினதில் இந்த ஒரு சாங்கை மூச்சுவிடாமல் பாடியிருப்பார். இந்த சாங் எப்போவுமே ஃபேவரட். மணக்கும் கனவை கேட்டேன், பூமிக்கெல்லாம் ஒரு பகல் கேட்டேன், பூவுக்கெல்லாம் ஆயுள். எஸ்பிபி எம்எஸ்பியிலிருந்து இப்போ இருக்க அனிருத் வரைக்கும் எல்லா மியூசிக் டைரக்டரோடையும் பாட்டு பண்ணிட்டாரு. என்னதான் அவர் நம்ம கூட இல்லைனாலும் அவர் விட்டுட்டு போன அந்த பாடல்கள் நம்ம காதில் எப்போயுமே ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்கும். கண்மண் பாடகன் சங்கதி